நிலையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம்? இந்த லெந்து நாட்களிலே பொருத்தனையோடு காத்திருக்கிற சூழ்நிலைகள் என்ன, அனுபவங்கள் என்ன? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் வழி புரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோமா? ஒருவேளை வழிகள் பல விருப்பின் விழிகள் பலனற்று நிற்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோமா? ஒருவேளை வழி பாதகமானதால் விழிகள் பதுங்கி நிற்கின்ற ஒரு அனுபவத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் நான் தெரிந்து கொள்ளும் வழியை உங்களுக்கு போதிப்பேன். வழி இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் வழியை காட்டுகின்றார். வழி பல இருக்கிறதே, குழம்பி நிற்கின்றேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் அதிலே தெரிந்தெடுத்திருக்கும் பாதையை உங்களுக்கு என்று காண்பிப்பார். ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாதையை தெரிந்தெடுக்காமல் என்னுடைய சுயிஷ்டத்தின்படி நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய பயணம் பாதகமாக இருக்கிறதே என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பாதகமாக இருக்கலாம், ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நான் தெரிந்து கொண்ட பாதையிலே உங்களை நடத்துகின்றேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய அனுபவங்கள் இவைகளாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கலங்காதிருங்கள், உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிற பாதையிலே சீராக நடத்துவேன். ஆகவே தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதக்காரனை